ஆரம்பத்துல ஏதேன் தோட்டத்துல ஒரு பாம்பு இருந்துச்சு. அது தன்னை ரொம்ப பெரிய அறிவாளின்னு நினைச்சிட்டு தோட்டத்துல ரொம்ப கெத்தா சுத்திட்டு இருந்துச்சு. அது மனசுக்குள்ள ஒரு பெரிய தந்திரத்தை யோசிச்சு ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டே மரக்கிளைகளை மெதுவா ஊர்ந்து போச்சு. அமைதியான அந்த தோட்டத்துல சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் சொன்ன அந்த மரத்துக்கிட்ட நின்னு ஏவாள் கிட்ட அந்த பாம்பு மெதுவா பேசிச்சு. இந்த தோட்டத்துல இருக்கிற எல்லா பழத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் நிஜமாவே சொன்னாரா அப்படின்னு தந்திரமா கேட்டுச்சு. அந்த பேச்ச கேட்டதும் ஏவாளுக்கு சின்னதா ஒரு குழப்பம். சாப்பிடலாமா வேணாமான்னு தயக்கத்தோட அந்த பழத்தை பார்த்தாங்க. அப்பாடா, தேவன் சொன்னதை மீற வச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சு பாம்பு ரொம்ப பெருமையா தான் தலைய தூக்கி பார்த்துச்சு. அங்க ஆதாமும் வந்து நிக்க ஏவாள் தன் தயக்கத்தை விட்டுட்டு அந்த மரத்துல இருந்த பழத்தை கையில எடுத்தாங்க. அவங்க அந்த பழத்தை கடிச்ச உடனே அவங்கள சுத்தி இருந்த அந்த அழகான தேவ வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சது. அந்த வெளிச்சம் போனதும் அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ, தப்பு பண்ணிட்டோமேன்னு அதிர்ச்சியா ஒருத்தர் பார்த்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப வெக்கமா போச்சு. உடனே தங்களை மறைக்கிறதுக்காக ரொம்ப பதட்டமா அங்கேயும் இங்கேயும் ஓடினாங்க. அந்த தேவ மகிமை முழுசா போனதுக்கு அப்புறம் அவங்க அவசரமா இலைகளை பறிச்சு தங்களை மறைச்சிக்கிட்டாங்க. ஐயோ, தேவன் வந்துடுவாரேன்னு பயந்து போய் அந்த தோட்டத்துல இருந்த பெரிய மரங்களுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. திடீர்னு தோட்டத்துல ஒரு சத்தம். தேவன் வராருன்னு தெரிஞ்சதும் அது வரைக்கும் கெத்தா இருந்த பாம்பு பயத்துல அப்படியே உறைஞ்சி போயிடுச்சு. தேவன் அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சமாகவும் காற்றாகவும் ரொம்ப அதிகாரத்தோட இறங்கி வந்தாரு. தப்பு செஞ்ச ஆதாமும் ஏவாளும் இலைய கட்டிட்டு ரொம்ப பயத்தோடு நடுங்கிட்டே தேவன் முன்னாடி வந்து நின்னாங்க. தேவன் அவங்க 2 பேர்கிட்டயும் கேள்வி கேட்டார். ஆனா இருட்டுல ஒளிஞ்சிட்டு இருந்த பாம்பு கிட்ட அவர் எந்த கேள்வியும் கேட்கல. பாம்புக்கு பயம் வந்துடுச்சு. ஐயோ, நம்ம கிட்ட எதுவுமே கேட்கலையேன்னு நினைக்கும் போதே அதோட பெருமையெல்லாம் உடைஞ்சி போச்சு. எந்த கேள்வியும் இல்லாம தேவன் நேரா அந்த பாம்புக்கு ஒரு பெரிய சாபத்தை கொடுத்தாரு. அந்த காலத்துல ரொம்ப அழகா பெருமையா தலைய தூக்கிட்டு இருந்த பாம்பு இப்போ தன்னோட அழகு எல்லாத்தையும் இழந்துடுச்சு. உலகத்தையே ஏமாத்தணும்னு நினைச்ச அந்த பாம்பு எல்லா மிருகங்களையும் விட கீழான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. அதோட கால்கள் மறைஞ்சி போச்சு. இனிமே தான் வயிற்றுல தான் தரையில ஊர்ந்து போகணும்னு தேவன் சொல்லிட்டாரு. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தான் தின்பாய் அப்படிங்கிற சாபம் அதோட நிரந்தர தோல்வியா மாறிடுச்சு. நிமிர்ந்து நின்ற கர்வம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ மண்ணோட மண்ணா தரையில ஊர்ந்து போகிற நிலைமைய நினைச்சு அது ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. ஆனா மண்ணை விட ஒரு பெரிய தண்டனை கிடைச்சது. ஏவாளுக்கும் அந்த பாம்புக்கும் தேவன் ஒரு பெரிய பகையை உருவாக்கினார். மனுஷங்க நிமிர்ந்து நடக்கவும் பாம்பு தரையில ஊர்ந்து போகவும் 2 பேருக்கும் இடையில ஒரு தீராத சண்டை ஆரம்பிச்சது. அவர் உன் தலையை நசுக்குவார்னு தேவன் சொன்ன வார்த்தை பாம்புக்கு ஒரு பெரிய மரண பயத்தை கொடுத்துச்சு. எதிர்காலத்துல வரப்போற அந்த பெண்ணின் சந்ததி தன்னோட தந்திரங்கள் எல்லாம் அழிச்சிடுன்னு நினைச்சு அது நடுங்குச்சு. இப்போ மனுஷங்க அதோட பக்கத்துல நடக்கும் பொழுது அவங்க கால் சத்தத்தை கேட்டு பாம்பு பயந்து போய் பதுங்குச்சு. நம்ம உலகத்தையே ஜெயிச்சிட்டோன்னு அது நினைச்சது. ஆனா நிஜத்துல அது தேவனால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு ஏமாத்துக்காரன் தான். தூரத்துல ஒரு பெரிய நம்பிக்கையின் வெளிச்சம் தெரியுது. ஆனா பாம்பு என்றென்றைக்கும் மனுஷங்க காலடிக்கு கீழே தோத்து போன ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கு.